வருஷத்துக்கு பின்னாடி உள்ள ஆளுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இதைத்தான் சொன்னாரு எப்படி தெரியும்? மாத்தி சொல்லலாம், கூட்டி சொல்லலாம், குறைச்சு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு செய்திய வாய் வழியா சொல்றேன்னு வச்சுக்கோமே, வாய் வழியா சொல்ற எழுத்துல வந்துருச்சுன்னா நின்றும். எழுத்துல இவ்வளவுதான் சொன்னாரு. நான் ஒரு கருத்தை சொல்ல நினைக்கிறேன், வாயால சொன்ன அது ஒரு விதம், எழுதி கொடுத்தா அது ஒரு விதம். எழுதி கொடுத்தாச்சுன்னா இதைத்தான் சொன்னேன்னு கன்ஃபார்ம் அடிக்கலாம். வாயால சொன்ன என்ன தெரியுமில, ஒருத்தர் சத்தமா சொல்லாம இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் காதுல சொல்லி இந்த செய்தி அடுத்த ஆள் காதுல அனுப்புங்கிற, அவர் அடுத்தவர்கிட்ட சொல்றாரு. ஒரு செய்தியை நான் சொல்றேன், அவர் இன்னொருத்தர் சொல்றாரு, அடுத்தவர்கிட்ட போகுது. இப்படி இங்க இருக்க ஆள்கிட்ட லைனா அடிச்சு திரும்ப இங்க வந்து என்ன சொன்னார் அவர் சொல்லுங்கன்னு கேட்டா நான் லேசா சொல்லிருப்பேன். அதுல கண்ணு ஒருத்தர் வச்சிருப்பாரு, கால் ஒருத்தர் ஃபிட் பண்ணிருப்பாரு. அடுத்தவர்கிட்ட சொல்லும் போது அவர் இன்ட்ரெஸ்டா கேட்குன்றதுக்காண்டி ஒரு கதையை ஒருத்தர் ஜாயின் பண்ணிருப்பாரு. கை, காலு, கண்ணு, காது, மூக்கு, வாயு, தலைன்னு வச்சு 60 கிலோ மனுஷனா வந்து நிற்கும். எத்தனை செய்திகளை கேள்விப்படுறோம். சர்வ சாதாரணமா நீங்க சொல்லி பாருங்க, நீங்க சொன்ன செய்தி உங்களிடத்துல சில நேரங்களில் திரும்பி நான் இப்ப அப்படி சொன்னேன்னு கேட்கும். நான் சொல்லவே இல்லையாமோ, எதனால இந்த பேச்சு வருது? நம்ம சொன்னது 4 பேர் காதுல போயிட்டு வந்தா அது வேற மாதிரி மாறி வருகிறது. இது உலகத்துல யதார்த்தமா நடப்பதை பார்க்கிறோம். அப்ப 500 வருஷத்துக்கு பிறகு அவர் அதைத்தான் சொன்னாரு சொல்லலா இருந்தா 500 ஆண்டு காலத்தில் வாழ்ந்த மக்களை கடந்து வந்திருக்கிற 5 பேரை கடந்து வந்தாலே 50 மீட்டர் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிடுறாங்க. 500 ஆண்டு கால மக்களை கடந்து வந்திருந்தால் எத்தனை பேரை அந்த செய்தி சந்தித்திருக்கிறது, எத்தனை பேர் அதனை மாற்றத்தை கொண்டு வந்திருப்பார்கள். அப்ப எந்த ஒரு வேதத்துக்கும் இந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்க முடியல. அவர் சொன்னதுதான் இதுல இருக்குன்னு சொல்ல முடியல. மாத்தி மறிச்சு அழிஞ்சு இல்லாம போய், அது மட்டும் இல்ல 1900 ஆரம்பத்தில் 1910-15 ஜெர்மனியில மியூனிச் யூனிவர்சிட்டின்னு ஒரு பல்கலைக்கழகம் ஒன்று இருக்கு. ஜெர்மனியுடைய தலைநகரம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில அந்த பல்கலைக்கழகத்தை வச்சுதான் அந்த சிட்டிக்கு அந்த பேர் வந்துச்சு, மியூனிச் அப்படின்னு. அந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் திருமறை குர்ஆனுடைய பிரதிகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு வேலையை கையில் எடுத்தார்கள். உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் பரவி சென்று கிட்டத்தட்ட 45,000 திருமறை குர்ஆனுடைய பிரதிகள் இந்தியாவில், அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், ஆப்பிரிக்காவில், உலகத்தில் எங்கெங்கெல்லாம் திருமறை குர்ஆன் வாசிக்கப்படுகிறதோ அப்படி பல பகுதிகளுக்கும் பரவி போய் அங்க இருக்கிற திருமறை குர்ஆன் பிரதியில் ஒன்று எடுத்துட்டு வந்து எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து பல வருடங்களாக அந்த அவர்களுடைய ஆய்வு கூடத்தில் வைத்து பல்வேறு அறிஞர்கள் அமர்ந்து ஆய்வு செய்தார்கள். 45,000 திருமறை குர்ஆன் பிரதிகளும் ஆய்வு செய்து முடிக்கப்பட்டது. அந்த ஆய்வினுடைய முடிவுகள் 1900 துவக்கத்திலே வெளியிடப்பட்டது. அவங்க வெளியிட்ட முடிவு என்னவென்று சொன்னால், திருமறை குர்ஆன் உலகம் எங்கும் வாசிக்கப்படுகிறது. ஆனால் அந்த திருமறை குர்ஆனில் உலகத்தின் பல்வேறு பாகங்களில் அச்சடிக்கப்பட்டாலும் ஒரு சில எழுத்து பிழைகளை தவிர வேறு எந்த தகவலும் அதிலே கூடுதலாகவும் இல்லை, அதிலே குறைவாகவும் இல்லை. மற்ற எந்த வேதத்துக்கு இப்படி சொல்லப்படவே இல்லை. ஆய்வு செய்து விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட வேதம் உலகத்தில் வேற எதுவும் கிடையாது. இந்த மாதிரி நிரூபிக்கிற வாட சொல்ல எந்த வேதமும் கிறிஸ்தவர்கள் வாசிக்கக்கூடிய பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்களுக்குள்ள எத்தனை பிரிவுகள் இருக்கிறது. ஒவ்வொரு சாராரின் கரத்திலே ஒவ்வொரு விதமான பைபிள் நூல்கள் இருப்பதை பார்க்கிறோம். சில பேர் இங்க இந்த 10 அத்தியாயத்தை அவங்க அதுல எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க கையில வச்சிருக்கிற பைபிள்ல எக்ஸ்ட்ரா 10 இருக்குது, இவர் கையில இருக்கிற பைபிள்ல 10 கம்மியா இருக்குது. என்னப்பா 10 இல்லையா, இவ்வளவுதாங்க பைபிள், அவங்க 10 சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. அவங்கள்ட்ட போய் சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டா 10 சேர்ந்ததுதாங்க பைபிள், அந்த ஆளும் நீக்கப்பட்டானோ அந்த ஆளு சொல்றார். நீக்கப்பட்டிருக்கிறது, கூட்டப்பட்டிருக்கிறது, குறைக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லா பக்கமும் சொல்லப்படுகிறது. ஆனால் திருமறை குர்ஆன் யாரால் ஆய்வு செய்யப்பட்டாலும் அத்தனை பேருடைய ஆய்வின் இறுதியிலும் சொல்லப்படுகிற தகவல் என்னவென்று சொன்னால், அதிலே ஒரு சில இடங்களில் எழுதுகிறவர்களுடைய எழுத்து பிழை நடக்கும். அதை தவிர்த்து பார்த்தால் வேறு எந்த தகவலும் கூடுதல் குறைவாக இல்லை. அன்றைக்கு எவ்வாறு இருந்ததோ அதே போன்றுதான் இன்று வரைக்கும் இருக்கிறது. இங்கே எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அமெரிக்காவிலும் இருக்கிறது. அமெரிக்காவில் எப்படி வாசிக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் ஆப்பிரிக்காவிலும் வாசிக்கப்படுகிறது. சென்னையில் எப்படி வாசிக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் நெல்லையிலும் வாசிக்கப்படுகிறது. உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் ஒரே திருமறை குர்ஆன்.
இறைவனுடைய ஒரே வேதம், இறைவன் தான் அதை பாதுகாக்கிறார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக, வரலாற்று சான்றாக, அறிவியல் பூர்வமான ஒரு சான்றாக திகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அடுத்து சூறாக்களுக்கு பேர் வச்சிருக்கிறோமே, சூரத்துல் பக்கரா, சூரத்துல் ஃபீல் யானை, சூரத்துல் நம்ல் எறும்பு, சூரத்துல் நஹல் தேனி, இது மாதிரி சூரத்துல் நஸ்ர் உதவி பேர் வச்சுக்கப்பட்டிருக்கல. இந்த பேரு சம்பந்தமான நபிகள் என்ன வழிகாட்டினார்கள் என்று ஆய்வு செய்தால், திருக்குறானுடைய தொகுப்பு வரலாற்றுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல இருக்கிற எல்லா அத்தியாயங்களுக்கும் பேர் சொல்லிட்டு போக. இன்னைக்கு எல்லா அத்தியாயத்துக்கும் பேர் வச்சிருக்கிறோம், ஒரு அடையாளத்துக்காக பேர் இருக்குது. ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய வாயால் இன்ன சூறாவுக்கு இன்ன பேரு, முதல் சூறாவுக்கு இன்ன பேரு, இரண்டாவது சூறாவுக்கு இன்ன பேரு என்று சொல்லி மொத்த குர்ஆன்ல இருக்கிற எல்லா அத்தியாயங்களுக்கும் சேர்த்து நபிகள் நாயகம் பேரை சொல்லிட்டு போவார். சில சூறாக்களுக்கு சொன்னாங்க, சில சூறாக்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அடையாளம் வேணும்ல, வெறும் நம்பரை சொல்லி 14, 15, 13 சொல்லிக்கிட்டு நல்லா இருக்காத, ஒரு பேரை சொல்லி அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்படாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லித்தரப்படாத பெயர் வைக்கப்படாத சூறாக்களுக்கு அவர்கள் அந்த கருத்தை மையமாக வச்சு அந்த சூறாவை படிச்சு பார்ப்பாங்க. படிச்சு பார்த்தா இந்த சூறாவில் இதுதான் தூக்க பேசப்படுது, இது ஒரு செய்தி முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியா இருக்குது, அதனால இந்த செய்தியை மையமா வச்சு ஒரு தலைப்பு கொடுத்துருவோம். ஒரு மாட்டை பத்தி பேசப்படுதா மாடுன்னு கொடுத்துருவோம், எறும்பை பத்தி பேசப்படுதா எறும்புன்னு கொடுத்துருவோம், யானை பத்தி பேசப்படுதா யானைன்னு கொடுத்துருவோம் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை மையப்படுத்தி சில பேர் பின்னால் வந்தவர்கள் பெயர் வைத்தார்கள். அதனாலும் எந்த பாதிப்பும் இல்லை. குர்ஆன்ல கூடுதல் குறைவுன்னு சொல்லிட முடியாது, அதனால எந்த இழப்பும் இல்லை. அதை வச்சுக்கிட்டு ஒரு போதனை, ஒரு செய்தி கூடி போச்சுன்னு சொல்ல முடியுமா? செய்தி எதுவும் கூடல, குர்ஆன்ல உள்ள செய்தி செய்தியாத்தான் இருக்குது. அதை இந்த செய்தி இன்ன சூறாவில் இருக்குன்னு பெயர் வைத்தார்கள். ஒரு அடையாளத்துக்காக வேண்டி ஒரு பெயர் வைக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலதுக்கு தான் பெயர் வச்சிருந்தாங்க. புகாரியில சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது, முதல் அத்தியாயம், குர்ஆன்ல இருக்கிற முதல் அத்தியாயம், அதுக்கு ஃபாத்திஹா சூறாங்கிறோம். ஃபாத்திஹா ரசூலுல்லாஹ் இந்த சூறாக்கு இப்படி பெயர் வச்சாங்க. புகாரியில 756வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிற செய்தியில லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், ஃபாத்திஹத்தில் கிதாப் ஓதாட்டி தொழுகை இல்லைன்னு சொல்லி இந்த அல்ஹம்து சூராவுக்கு ஃபாத்திஹான்னு ரசூலுல்லாஹ் பேர் சொன்ன செய்தி இருக்குது. அது மாதிரி உம்முல் குர்ஆன் ஃபாத்திஹா சூராவுக்கு, இந்த அல்ஹம்து சூரா இருக்க, இந்த அல்ஹம்து சூராவுக்கு உம்முல் குர்ஆன் ரசூலுல்லாஹ் பேர் வச்சாங்க. முஸ்லிம்ல 596வது ஹதீஸா அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்முல் குர்ஆன் அந்த பேர் ரசூலுல்லாஹ் வச்சிருக்காங்க. அது மாதிரி பக்கரா சூராங்கிறோம், ரசூலுல்லாஹ் பேர் வச்சாங்க. 4008வது ஹதீஸா புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பக்கரா ரசூலுல்லாஹ் சொன்ன பேரு. அது மாதிரி நிசாங்கிறோம், 4வது அத்தியாயம், முஸ்லிம்ல 879வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹ் பேர் வச்சிருக்காங்க. ஜும்மா சூரத்துல் ஜும்மாங்கிறோம், 62வது அத்தியாயம், அது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1454வது ஹதீஸாக ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி முனாஃபிகூன்கிறோம், 63வது அத்தியாயம், அதுக்கு ரசூலுல்லாஹ் பேர் வச்சிருக்காங்க. 1454 முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி மாயிதாங்கிறோம், 5வது சூரா, அதுவும் ரசூலுல்லாஹ் பேர் வச்சிருக்காங்க. 347வது ஹதீஸாக புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நாம தேடி பார்க்கும்போது சில சூறாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரிட்டு இருக்கிறார்கள். இன்னும் பல சூறாக்களுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் பெயர் வைக்கவில்லை, சூறாவிற்கு தலைப்பு கொடுக்கவில்லை. பின்னால் வந்தவர்கள் அந்த தலைப்பை பெயரை வைத்திருக்கிறார்கள் என்பதை அந்த வரலாற்றை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இது அத்தியாயங்களுடைய நம்பர் சம்பந்தப்பட்டது, நம்பரு பேர். அத்தியாயத்துக்கு அடுத்தபடியா பார்த்தால் குர்ஆன் தொகுப்பு வரலாற்றுல அதுல இருக்கக்கூடிய வசனங்கள் இருக்கு. வசனம் எத்தனை வசனம் அப்படிங்கிறோம்ல, இத்தனை பெரும்பாலும் பேசும்போது எல்லாரும் பேசுவாங்க. திருக்குர்ஆன்ல 6666 வசனங்களை கொண்டிருக்கிற குர்ஆன் அப்படிமா. எந்த குர்ஆனை தேடி பார்த்தா இருக்கிற ஆய்வு செஞ்சு பார்த்தா எந்த குர்ஆன்லயும் 6666 வசனங்கள் இல்லவே இல்லை. இன்னைக்கு உலகம் முழுக்க அச்சடிக்கப்படக்கூடிய குர்ஆன்ல என்ன எவ்வளவு வசனங்கள் எண்ணிக்கை காட்டப்படுகிறது, அச்சடிக்கப்படுகிறது என்று பார்த்தால் 6236 எண்களை கொண்டிருக்கிற அந்த வசன நம்பரை கொண்டிருக்கிற குர்ஆன் எண்ணிக்கை தான் பெரும்பாலும் அச்சடிக்கப்படுகிறது. அது என்ன பிரச்சனை, அதுல ஏதாவது சிக்கல் இருக்கான்னு பார்த்தா அதுலயும் சிக்கல் ஒண்ணும் இல்லை. ஆனால் அந்த குர்ஆனை மொழிபெயர்க்கிறவங்க, குர்ஆனை அச்சடிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா சில நேரத்தில் அந்த வசனங்களுக்கு நம்பர் போடும்போது
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 1, அர் ரஹ்மானிர் ரஹீம் 2, மாலிகி யௌமித்தீன் 3 அப்படி நம்பர்